பல ஆண்டுகள் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாகவே உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வு மருந்து மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பழம்பெரும் கொள்கை அப்படின்னு பார்த்தாலே உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பாட்டியார்களும் தாத்தாக்களும் பார்த்திங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய பொருட்களை, மருந்தாக இருக்கக்கூடிய பொருட்களை உணவாக சேர்த்து அதை தினசரியோ வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருந்ததாலோ என்னவோ பார்த்திங்கன்னா இன்றைக்கு 80 வயதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வயதிலே ஏற்படுறதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா சர்க்கரை நோயும் உடலில் ஏற்படுகின்ற அதீதமான கொழுப்புகளுடைய விகிதாச்சார மாற்றத்தையும் பார்க்கலாம். டயபெட்டிஸும் ஹை கொலஸ்ட்ரால்னு நம்ம சொல்லக்கூடியது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 வயசு ஆன பிறகு தான் அவங்களுக்குலாம் ரத்த அழுத்தமோ அல்லது சர்க்கரை நோயோ வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 28 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சோர்வு அதிகமாக இருக்குன்னு மருத்துவமனைக்கு போகிறாரு, சர்க்கரை நோய். 30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி முதல் முறை கர்ப்பமாகறாங்க, மருத்துவமனைக்கு போகும்போது சர்க்கரை வந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டு காய்கறிகள்னு நம்ம சொல்லக்கூடிய எவ்வளவோ காய்கறிகளை உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் நிறுத்திவிட்டதால் தான்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்ம வெண்டைக்காயை பற்றி பார்ப்போம். வெண்டைக்காய் அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமான பாஸ்பரஸ் சத்து இருக்கக்கூடிய, மெக்னீஷியம் சம்பந்தப்பட்ட சத்து இருக்கக்கூடிய ஒரு அழகான பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை தவிர வெண்டைக்காயுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. வெண்டைக்காயை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, உடல் சர்க்கரையை கிரகிக்கின்ற வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் அப்படின்றது வெண்டைக்காய். இப்போ நீங்கள் தயிர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வெண்டைக்காவை கட் பண்ணி தயிரில் போடுங்க. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தயிர் அப்படியே உடைந்து பிரிந்து கொழுப்பு தனியாகவும் தண்ணீர் தனியாகவும் அப்படியே பிரிஞ்சு நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு என்சைம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து அந்த என்சைம் மனிதனுக்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கும் போது தான் இது எப்படி சர்க்கரை நோயை குணப்படுத்த உதவுகிறதுங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சைமை எடுத்து உடம்புக்குள்ளே செலுத்தும் போது பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கொழுப்பு கலந்த கலவையாக மாறி தான் உடம்புக்குள்ளே போய் சேரணும். எப்பெல்லாம் உடம்புக்கு சத்துக்கள் தேவைப்படுகிறதோ அப்போல்லாம் உடம்பு என்ன பண்ணுன்னா அந்த கொழுப்பை உடைத்து அந்த கொழுப்பில் இருந்து வெளிவரக்கூடிய சத்துக்களை, சர்க்கரையை உடம்புடைய செயல்பாடுகளுக்காக எடுத்துக்கொள்ளும். இதுதான் இயற்கையாக உடல் செய்யக்கூடிய வேலை. சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஒன்று அந்த கொழுப்பு உடைகின்ற விகிதத்துடைய அளவு ரொம்ப அதிகமாக இருப்பது, அல்லது கொழுப்பு உடல் கிரகிக்கவே முடியாமல் இரத்தத்திலேயே தேங்கி விடுவது, அல்லது உடலை விட்டு வெளியே போய்விடுவது. ஸோ இந்த என்சைம் ரொம்ப அழகாக உடம்புக்குள்ளே செலுத்தப்படும் போது தேவையற்ற கொழுப்புகளை உடைத்து தேவையற்று இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளுடைய விகிதத்தை குறைக்கும் போது உடலில் சர்க்கரையுடைய அளவு மட்டுமல்ல, உடல் பருமன்லையும் மிகப்பெரிய அளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டுமல்ல, சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டுமல்ல, தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்தாக இந்த வெண்டைக்காய் இருந்திருக்கிறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சைவம் சாப்பிடுகின்ற நாட்கள், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை இருக்கட்டும், சனிக்கிழமை இருக்கட்டும், அமாவாசை இருக்கட்டும், கிருத்திகை இருக்கட்டும், ஏகாதசி இருக்கட்டும், எல்லா நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெண்டைக்காய் உங்கள் உணவில் இருக்கிறத பார்க்க முடியும். வெண்டைக்காய் அவ்வளவு விலை மிகுந்த பொருள் கூட கிடையாது, மிகுந்த விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த வெண்டைக்காயை வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு 75 கிராம் அளவுக்கு பெரியவர்களுக்கும் 30 கிராம் அளவுக்கு குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது சர்க்கரை நோயுடைய பாதிப்பு வராமல் தடுத்து கொள்ள முடியும். கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் குறைத்து கொள்ள முடியும். மூன்றாவது, உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் குறைத்து கொள்ள முடியும்.
சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகை அச்சுறுத்தக்கூடிய பல அபாயங்கள் இருக்கின்றன. மனித குலத்தை அச்சுறுத்தக்கூடிய எண்ணற்ற அபாயங்கள் நம்முடைய நவீன வளர்ச்சியின் காரணமாக மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இதில் மிகவும் நேரடியான மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல அபாயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக நாகரிக வளர்ச்சியின் காரணமாகவும் மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாகவும் இயற்கைக்கும் நமக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இப்போது மனித குலத்தை மிகப்பெரிய அளவிற்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதன்மையான பிரச்சனைகளில் 2 பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்று சவுண்ட் பொல்யூஷன், அதாவது ஒலி மாசு. இன்னொன்று ஏர் பொல்யூஷன், காற்று மாசு. இது 2மே மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கின்றன என்பதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் மட்டுமல்ல சமூகவியலாளர்களும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள். இதில் நாம் பார்க்கிற போது சமீபத்தில் உலக சுகாதார நிறுவனம் இந்த காற்று மாசு தொடர்பாக, காற்று மாசடைதல் என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. வாகனங்களினுடைய புகை, பல்வேறு விதமான வெடிப்பொருள்கள், இவற்றின் மூலமாக காற்று மாசடைதல். இந்த டெல்லி போன்ற இடங்களில் அல்லது வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பயிரினுடைய அந்த கழிவுகளை, வைக்கோல் போன்றவற்றை எரிப்பது, தொழிற்சாலைகள் வெளியிடக்கூடிய அந்த டாக்ஸிக் என்று சொல்லக்கூடிய அந்த வாயுக்கள், இப்படியாக பல்வேறு விதமான காரணங்களின் காரணமாக மிக கடுமையான காற்று மாசடைதல் என்பது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக புவி வெப்பமயமாதல் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய உடனடியான விளைவுகளாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால், குழந்தைகள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த காற்று மாசடைதலின் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான். இதை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. உலக சுகாதார நிறுவனம் இதை பற்றி சொல்லுகிற போது 2016ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் காற்று மாசடைதலின் காரணமாக 1,00,000 குழந்தைகளுக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அதிர்ச்சியூட்டுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு மிக எளிதில் குழந்தைகள் ஆளாகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதிலும் மத்தியதர அடித்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். இன்றைக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் சென்னை போன்ற ஒரு நகரத்தில் காலையில் நன்றாக நீங்கள் குளித்துவிட்டு நீங்கள் வெளியே சென்றுவிட்டு மாலையில் நீங்கள் திரும்பி வருகிற போது உங்கள் முகத்தை நீங்கள் ஒரு ஈரத்துணியால் வைத்து துடைத்து பார்த்தால் எவ்வளவு தூரம் அதில் கருப்பு நிற அந்த அழுக்கும் அந்த காற்று மாசடைதலின் காரணமாக வரக்கூடிய அந்த ஒரு துகள்களும் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கரியைப் போல உங்கள் முகத்தில் அவை அப்பிக்கொண்டு விடுகின்றன. ஏனென்றால் இது போன்ற ஒரு நம்மை நச்சுப் பொருள்களை உள்வாங்கக்கூடிய மரங்களை நாம் பெருமளவிற்கு அழித்து விட்ட காரணத்தினால் நேரடியாக அவை நம்முடைய நுரையீரலை நோக்கி வருகின்றன, நம்முடைய சருமத்தை நோக்கி வருகின்றன. நம்முடைய முகத்திலேயே இவ்வளவு தூரம் இந்த மாசடைந்த காற்றினுடைய கழிவுகள் படிகின்றன என்று சொன்னால், நாம் சுவாசிக்கிற காற்றின் வழியாக நம்முடைய நுரையீரலுக்கு சென்று அவை எவ்வளவு படியும் என்பதை நினைத்து பாருங்கள். இதை நான் இங்கு விரிவாக பேசுவதற்கு காரணம், அதிலும் முக்கியமாக குழந்தைகளும் முதியோர்களும் பெரும் இன்னலுக்கு இந்த காற்று மாசடைதலின் மூலமாக ஆளாகிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இன்றைக்கு சுவாச கோளாறுகள் தொடர்பான நோய்கள் இருக்கின்றன என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமான காரணம் மாசடைந்த காற்றை அவர்கள் தொடர்ந்து சுவாசித்து கொண்டிருப்பது தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காற்று மாசடைய செய்யக்கூடிய விஷயங்களை நாம் முடிந்த அளவிற்கு குறைத்து கொள்வது மிக 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 அவசியம். அது மனித குலத்திற்கு நாம் செய்கிற ஒரு நன்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல் ஒளி மாசு என்பது, இந்த ஒளி மாசு என்பது பல்வேறு விதமான காரணங்களால் உருவாகிறது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாகனங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒளி மாசு. இன்றைக்கும் கூட இந்த வாகனங்களில் ஒளியை கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது வாகன ஒளியின் மூலமாக ஏற்படக்கூடிய காற்று மாசடைதல் என்பது இது ஒளி மாசடைதல் என்பது பெருமளவுக்கு இருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
நிறைய விழா காலங்களில் இந்த ஸ்பீக்கர் மைக் செட் போன்றவற்றை கட்டி தெருவில் நாள் முழுக்க அவற்றை அலற விடுவது, அது அதன் மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை நிம்மதியற்ற நிலைக்கு ஆட்படுத்துவது என்பது இன்றைக்கு வழக்கமாகவே மாறிவிட்டது. அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் கொண்டாட்ட காலங்களில் வெடிக்கக்கூடிய பல்வேறு விதமான வெடிப்பொருள்கள், நாம் வெடிகளை வெடிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, அல்லது அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக நம்முடைய சுற்றுச்சூழலை, நாம் சுவாசிக்கிற காற்றை, நம்முடைய நாம் வாழுகிற ஒரு சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது பிறருக்காக அல்ல, நமக்காக என்பதை உணர வேண்டும். அப்படி இருக்கிற போது நாம் சுற்றுச்சூழலுக்கு அதிகம் சேதங்களை விளைவிக்காத, சக மனிதர்களுக்கு அதிகம் துன்பங்களை விளைவிக்காத கொண்டாட்டங்கள் என்கிற பெயரில் நாம் மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்களுடைய ஒரு நலன்களை பாதிக்காத வகையில் அந்த கொண்டாட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை பண்பு, நாகரிகம். அதுதான் அந்த கொண்டாட்டத்தை உண்மையிலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக மாற்றும். மாறாக வெறும் கவன ஈர்ப்பிற்காக மட்டும் நாம் கொண்டாட்டங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி பார்க்கிற போது ஒளி மாசு, காற்று மாசு இரண்டுக்கும் எதிராக நாம் தீவிரமாக போராட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நமக்காகவும், நம் சந்ததிகளுக்காகவும், நம் சக மனிதர்களுக்காகவும் இந்த போராட்டத்தில் அனைவரும் மனப்பூர்வமாக பங்கேற்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் டாக்டர் இமானுவேல். ஒரு கல்வியாளராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கல்விக்கான ஒரு ஆலோசகராக, ஒரு பயிற்சியாளராக இவரோட பயணம் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு அந்த துறை சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு +2 படிக்கிற அந்த ஒரு காலகட்டம் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு துறைக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கும். இன்னைக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போவாங்க, இல்லைன்னா மருத்துவம், இன்ஜினியரிங். இந்த 3 பிரிவுக்குள்ளே தான் எல்லா விஷயங்களுமே அடங்கி இருக்குது. அப்படின்னும் போது மருத்துவம் அப்படிங்கிறது என்ன, இந்த அறிவியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்தவங்க மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட அந்த துறையில் என்ன மாதிரியான ஒரு கல்வியெல்லாம் இருக்குது, அப்படி படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி பொதுவாக இந்த கல்வி முறை அப்படிங்கிறது என்ன, அதற்கான ஒரு கேரியர் அப்படின்போது எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாளராக நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க, பயிற்சி வழங்கியிருக்கீங்க. இன்னைக்கு இது சார்ந்த ஒரு முழுமையான ஒரு புரிதல் தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல ஒரு 10th முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு பிரான்ச் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்துடுது. +2க்கு அப்புறமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ 10th and +2 இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மாணவன் எப்படி சூஸ் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணலாம், அப்படி பண்ணால் எந்தெந்த துறைக்கெல்லாம் இமீடியட்டாக அவங்களுக்கு அவென்யூஸ் இருக்குது? 10th படிக்கும் போதே ஒரு குழந்தை டிசைட் பண்ணிடணும், நான் சயின்ஸ் சைடில் போகிறேன்னா, இல்லை ஆர்ட்ஸ் சயின்ஸில் போகிறேன்னா, அப்படி இல்லைனாக்க இன்ஜினியரிங் சைடு போகிறேன்னாக்க, இல்லை இதை தவிர வேறு ஏதாவது வொகேஷ்னல் சைடு போகிறேன்னாக்க ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணிடணும். 10th பார்த்தீங்கன்னாக்க ஒரு சராசரியாக நல்லா படிக்கக்கூடிய மாணவன் மேக்ஸ் பயோ குரூப் எடுத்து படிப்பார். அந்த 10th முடிச்சிட்ட பிறகு மேக்ஸ் பயோ எடுத்தாங்கன்னாக்க அவங்களுக்கு அவென்யூஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அவங்க மெடிசனுக்கும் போகலாம், இன்ஜினியரிங்கும் போகலாம், அண்டு ஃபைன் ஆர்ட்ஸுக்கும் போகலாம், இல்லை வேறு இதை விட்டுட்டு ஏதாவது ரெகுலர் கோர்சஸ் பிஎஸ்சி கோர்சஸ்க்கும் போகலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி மட்டும் எடுக்கிறாங்க மாணவர்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஏரியா கொஞ்சம் கன்ஃபைன்ட் ஆகிடுது. இதில் ஒன்லி மெடிக்கல் ரிலேட்டடு, அப்படி இல்லைனாக்கா ஹோமியோபதி, யுனானி மெடிசனு, இல்லைனாக்கா சித்தா மெடிசனு, இல்லை ஆயுர்வேதிக் மெடிசனு, இந்த மாதிரி வராங்க.
இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு புதுசாக இப்போ ஒரு கோர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. அது என்னன்னாக்கா ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ். அது 6 வருஷம் கோர்ஸ், 5 வருஷம் படிப்பாங்க, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்குது இந்த ஃபார்ம் டி கோர்ஸுக்கு. அது இல்லாமல் பி ஃபார்ம் இருக்குது, எம் ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு உரிய ஒரு சூழல் வந்து இந்த பயாலஜி குரூப் பசங்களுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மேக்ஸை விட. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா காமர்ஸ். இது பியூர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஆடிட்டராகவோ இல்லைனாக்கா வேறு ஏதாவது கணக்காளராகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க எக்கனாமிக்ஸு இல்லைனாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ஸு இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ 10th வந்து அவங்களுக்கு ஒரு பேஸு. அதுலேருந்து அவங்க அப்போ டிசைட் பண்ணிட்டாங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்காது. ஸோ அந்த ஆசையை வந்து படிப்பு மூலியமாக அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது நம்ம வந்து ஒரு பிரான்ச் பார்த்துட்டோம். 10th முடித்தவங்க 12th அப்படின்னு வரும்போது இந்த பேசிக் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இப்போது ஒரு விஷயத்தையும் இன் டீட்டெயில் பார்ப்போம். ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி போகிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் மூலமாக அவங்களுக்கு கேரியர் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒன்று ஃபர்ஸ்ட் குரூப், 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்தது சயின்ஸு, அடுத்தது வேறு காமர்ஸ் பிரான்ச் போகிறாங்கன்னு. இப்போது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிற மாணவர்கள் அது கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் 2 விதமான அவென்யூஸ் ஓப்பனாக இருக்கணும் போது +2 வித் ஃபர்ஸ்ட் குரூப் படித்து வர்றவங்க எப்படிப்பட்ட ஒரு துறைக்கு போக முடியும்? ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறவங்க பசங்க வந்து அவங்க மேக்ஸும் படிக்கிறாங்க, பயாலஜி படிக்கிறாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது. இந்த 6 கோர்சஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபிசிக்ஸ் சைடு போகலாம், அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. செகண்ட் இது வந்து கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி இன்ஜினியரிங் சைடு அந்த சைடும் போகலாம். தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவென்யூஸ் இருக்குது. இப்போ பயாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது மெடிசன், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்க கிடச்சதுனாக்க. அப்படி இப்போ நீட்லாம் வந்திருக்கு, அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நல்லா முன்னுக்கு வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து எல்லோரும் விரும்புகிறது வந்து வெட்டினரி முடியலனாக்கா அக்ரிகல்ச்சரல். இது சில ஃபேமிலி பேக்ரவுண்டோட படித்தாங்கனாக்கா ரொம்ப நல்லது. அது இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் அது இல்லாமல் படித்தாலும் நல்லது தான். பட் ஆனால் அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சு முன்னுக்கு வந்து அதெல்லாம் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் வீட்லேயே நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குனாக்கா அதை படித்தாங்கனாக்கா இன்னும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கு அவங்களுக்கு எல்லா ஒரு இதுவும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இது அந்த முதல் குரூப் படிக்கிறவங்க பசங்களுக்கு பயாலஜிக்கு. இப்போ இந்த ஃபீல்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்று இன்ஜினியரிங் போகிறாங்க, மெடிசன் போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க, இல்லைனா அதர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது மெடிசன் அப்படின்னு இதில் போய் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒன்று பார்க்குறோம். இப்போது இதுக்கு அப்பாற்பட்டு இது இல்லை அப்படின்னு வரும்போது என்னென்ன மாதிரியான அவென்யூஸ் இருக்குது? இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியாத பசங்கள்லாம் வந்து அதுக்கு நிகராக பட் எம்பிபிஎஸ் லெவலுக்கு வர முடியாது, ஒரு டாக்டராக இருக்க முடியாது. பட் ஒரு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவலில் வந்து நிறைய படிப்புகள் இப்போ வந்திருக்கு. எடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா பிஎஸ்சி இன் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்னு இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி மெடிசன் இருக்குது, இது இல்லாமல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்சஸ்னு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஐசியூவில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கோர்சஸ் இருக்குது. இது தவிர ரேடியோ தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஸ்பீச் தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறையா அலைட் ஹெல்த் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கோர்சஸ் பேர். அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஜூனியர் டாக்டர்ஸும் வந்து எம்பிபிஎஸ் முடித்தோன்னே ஒரு டாக்டர் வந்து நான் எம்டி படிக்கணும், அதுக்கப்புறம் டிஎம் படிக்கணும், ஒரு ஸ்பெஷாலிட்டிக்குள்ளே போகணுன்ற ஆசையில் வந்து அவங்க அதுக்கு போயிடுறாங்க. அதனால் அடுத்த லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த குழந்தைங்களாம் வந்து அதில் நல்ல ட்ரெயின் ஆகி ஒரு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு ப்ரோக்ராம். இது ஜாப் அஷ்யூர்ட் ப்ரோக்ராம் ஆல்சோ. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வைடாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தான் அது ரீச் ஆகிட்டு இருக்குது மக்களுக்கு.
ஸோ இப்போ ஒரு மெடிசன் அப்படின்னு எடுக்கிறவங்க எம்பிபிஎஸ் அப்படிங்கிறத தாண்டி அதில் அலைடாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பிரான்ச் இப்போ பியூர் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் கண்டிப்பாக வந்து மெடிசன் டாக்டர் ஆகணும் தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையுது. அவங்களுக்காக வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதா இருக்குது, ஃபிலிப்பைன்ஸில் இல்லை சைனாவில் இல்லை ரஷ்யாவில் அங்கேயும் போய் படிச்சுட்டு வராங்க. ஆனால் அங்கேருந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னாக்க 5 வருஷம் கழித்து ஒரு எக்ஸாம் இங்கே எழுதணும். டெல்லியில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமு. அதில் பாஸ் பண்ணாங்கன்னாக்க அவங்களுக்கு மருத்துவத்துறையில் வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் என்ட்ரு ஆகிடுறாங்க. அண்ட் அவங்க வந்து மேலே படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா அவங்களோட ஆசை வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், அந்த டிகிரி வந்துருச்சு. நம்ம நாட்டில் இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வந்துருச்சு. ப்ளஸ் நம்ம நாட்டில் வேலை செய்கிறதுக்காக ஒரு எம்பிஏ இங்கே அவங்க வாங்கிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னால் கிளினிக்ஸ் பார்க்க முடியாது, ஆனால் கிளினிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க இருக்கிறாங்க இப்போது. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க படிச்சுட்டு வர பசங்க வந்து மேலே எம்டி அண்ட் டிஎம் படிச்சுட்டு ஸ்பெஷாலிட்டி கோர்ஸுக்கும் போகிறாங்க. இது முதல் பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்திங்கனாக்க இந்த பியூர் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி இதை படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வாத்தியாராவோ இல்லை ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாவோ கம்ப்ளீட்டாக பேசிக் சயின்ஸில் அவங்க இருக்கலாம். பயாலஜிக்கல் சயின்ஸில் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு. ப்ளஸ் அவங்க பார்த்திங்கனாக்கா மேலே வந்து இப்போது சயின்ஸ் வந்து எல்லாம் அப்ளைடு சயின்ஸாக மாறிட்டு இருக்குது. ஜுவாலஜி எடுத்தாங்கன்னாக்கா பியூர் ஜுவாலஜி படிக்கிற ரிசர்ச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது விட்டு வெளியில் வந்து ஸ்டெம் செல் டெக்னாலஜி இல்லை ஜெனட்டிக்ஸு இல்லை மைக்ரோபயாலஜி இல்லைனாக்கா பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி, அதை தவிர எண்டோக்ரைனாலஜி, அனட்டாமி, ஃபிசியாலஜி இந்த மாதிரி கோர்சஸும் நிறையா இருக்குது. எம்எஸ்சி இல்லைனாக்கா பிஎஸ்சி இருக்குது. ஸோ இது படித்தாங்கனாக்கா அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது இந்த கோர்சஸுக்கும். ஸோ பயாலஜி படிச்சுட்டு அதோடு அவங்களுக்கு முடிவில்லை, மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை மேக்ஸ் இல்லை அவங்களுக்கு, அதனால் கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க ஏதாவது சென்ட்ரல் இன்கம் டேக்ஸ் எக்ஸாமோ இல்லை சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸாமோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு அந்த பியூர் சயின்ஸ் இருக்க தோசி அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளுக்குரிய கோர்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷரிஸு, வெட்டினரி சயின்சஸ்ஸு அண்ட் பவுல்ட்ரி சயின்சஸ்ஸு இதெல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இந்த இதுலேயும் ஏரியாஸ்லேயும் அவங்க வந்து அவங்களோட ஆசைகளை செலுத்தலாம். இப்போது இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்றது வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்கு தெரியும்னு தெரியல. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் படித்தா இந்த துறையிலெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க? இல்லை, இது ஒரு துறை எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஓவர்லாப்பிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜுவாலஜி படித்த ஆள் எடுத்துக்கிட்டோம்னாக்க அவர் ஸ்கூலில் டீச்சராக போகலாம், காலேஜில் ப்ரொஃபஸராக போகலாம். ஒன்ஸ் அவங்க வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி ஜுவாலஜி அண்ட் பிஹெச்டி பண்ணாங்கன்னாக்க ஒன்று ஸ்கூலில் டீச்சராகவும் போகலாம் இல்லை காலேஜில் டீச்சராகவும் போகலாம். இதை தவிர்த்துட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை எழுதியும் அவங்க வரலாம். ஸோ கவர்மெண்ட் சைடு எனக்கு வேண்டாம், எனக்கு ப்ரைவேட் சைடு தான் வேணும்னாக்க தென் அவங்க வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாகவும் போகலாம். இல்லைனாக்கா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்லேயும் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் காளான் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இந்த மாதிரி துறையிலையும் போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை வந்து சரியான இடத்துல போய் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது சரி இதனால் என்ன எனக்கு ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க, அது இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது ஒரு சயின்ஸ் இந்த மாதிரி மெடிசன் இதெல்லாம் போகிறவங்க அப்படிங்கிறது ஓகே. இதை தாண்டி ஆர்ட்ஸ், காமர்ஸ், ஒகேஷ்னல் இந்த துறையில் படித்து வரவங்க அவங்களுக்கான ஒரு உயர்கல்வி ஆகட்டும் இல்லை ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்குது?
மோஸ்ட் ஆஃப் தி ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தான் அவங்க சோஷியாலஜியோ சைக்காலஜியோ இல்லைனாக்கா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல லைப்ரரியில் நல்ல ஒரு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா படித்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க பெரியாளாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு சைடு. செகண்டு, நிறைய லாங்குவேஜ் டீச்சர்ஸு இப்போ கம்மியாக இருக்கிறாங்க. அந்த துறையிலையும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, லாங்குவேஜ் சைட்லேயும். இதெல்லாம் இல்லாமல் காமர்ஸ் சைடு பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து சிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை விட்டாங்கன்னாக்கா ICWO அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு, செகண்ட் லெவலு அந்த ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி ஒரு கணக்காளராக போகிறது, ஒரு கம்பெனிக்கு பிகாம் படித்தோடனே வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. இல்லை ஒரு சிஏ கிட்ட வந்து எம்காம் முடிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லா துறையிலையும் இதுலேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் வந்து பேஸ்ட் ஆன் மேக்ஸ்லேயும் காமர்ஸ்லேயும் அண்டு இருக்கிறது. அது எழுதுனாங்களாலும் அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, அதே மாதிரி இந்தியன் காமர்ஸ் சர்வீஸ் இருக்குது, அதுவும் அவங்க எக்ஸாம் பார்த்து எழுதலாம். இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் அவங்க அந்த துறையிலையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி வைட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்கில்ஸ் கேரியர் ஓரியன்ட் கைடன்ஸ் இப்படி ஒரு அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது எந்த மாதிரியான ஒரு இப்போ இதையே ஒருத்தர் போய் படிக்கணும்? இப்போ மெடிசன் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்று MBBS, இதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா இப்போ எல்லாருமே முடிச்சுட்டு உடனே அடுத்ததுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கேருந்து MD பண்ணுற டாக்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனா, இல்லை அது முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸும் இப்போ அவைலபிளாக இருக்கா? சப்போஸ் எனக்கு MD சீட்டு கிடையாது, நிறைய எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க, நீட் இருக்குது எக்ஸாம், MD பண்ணணுன்னாக்கா அதில் கிடைக்காதவங்க டிப்ளமோ கோர்ஸுக்கும் போகிறாங்க, சில பேர் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் போகிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா 3 இயர் DNB ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நேஷ்னல் போர்டு எக்ஸாமு டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இதில் என்னன்னாக்கா இது MDக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஓரியன்ட் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர் இருக்கிறாரு, வெரி ஃபேமஸ் டாக்டர் இருக்கார், ஒரு நியூரோ சர்ஜனோ இல்லை லிவர் சர்ஜனோ இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த DNB பண்ணுவாங்க. அவங்க ஃபுல்லாக அவர் ஒரு கோர்ஸ் டைரக்டராக இருப்பார், அவர் டீச் பண்ணுவாங்க. அவர் கீழே இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2 பேர்த்துக்கும் டீச் பண்ணுவாங்க. ஸோ 3 வருஷம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் எக்ஸாம் வந்து டெல்லியிலேருந்து பேப்பர்ஸ் வரும். தேர்ட் இயர் எக்ஸாமும் அங்கேருந்து டெல்லியிலேருந்து பேப்பர்ஸ் வரும். அதை கிளியர் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு DNB in gastroenterology, DNB in neurosurgery, DNB in pharmacology, இந்த மாதிரி நிறைய DNBs இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் DNBs இருக்குது. ஸோ அந்த டிகிரிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ MD கிடைக்கலனாக்கா எனக்கு டோட்டலாக இது அவ்வளோதான் கிடையாது, லைஃப் கிடையாதுன்னு இல்லை. அதுக்கப்புறம் DNB இருக்குது. இப்போ வந்து DNBக்கு அப்புறம் வந்து நிறைய போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இருக்குது. மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸு, இல்லைனாக்கா பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி MD இருக்குது. எனக்கு இது கிடைக்கலனாக்கா DNB பண்ணுறாங்க. ஸோ DNB பண்ணி முடிச்சுட்டு என்னோடய லைஃப் அவ்வளோதான் கிடையாது. இதுக்கு மேலே போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் இருக்குது, கோர்சஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சப் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ். இப்போ நான் கேஸ்ட்ரோ சர்ஜனாக இருக்கிறேன், MCH கேஸ்ட்ரோ சர்ஜன். இதுக்கு மேலே எனக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து சரி நான் லிவர் எடுத்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணோன்னாக்க போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் இன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. ஸோ இது எப்படின்னாக்கா MBBS முடிச்சுட்டு MS முடிச்சுட்டு MCH முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் சப் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் வருது. ஸோ இப்போது அந்த லெவலுக்கு போய்ட்டுருக்கு. இப்போது ஒவ்வொரு ஆர்கனையும் எடுத்து ரிசர்ச் பண்ணி அந்த ஆர்கனை வந்து மாற்றுறதுக்கோ இல்லைனாக்கா அந்த ஆர்கனை வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கோ உரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்பாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கும் ஒரு நல்ல டிமாண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய MCH பீப்புளும் இல்லை DM பீப்புளும் படிக்கணும்னு ஆசைக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து
ஒரு எம்பிபிஎஸ் இருக்கணும். அப்பார்ட் அந்த ஹையர் இதுக்கு போகும்போது அந்த லெவலில் இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போது மெடிசன் அப்படின்னு வரும்போது ஸ்டடி அப்ராட் கூட இருக்குது. இப்போ வெளிநாட்டில் போய் மெடிசன் படிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு வரவங்க இந்தியாவில் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பாசிபிலிட்டிஸ்? சில இது எம்சிஐ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ரஷ்யாவில் 2-3 இன்ஸ்டிடியூஷனாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் இங்கே ஒரு டெஸ்ட் ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும். அவங்க அதை கிளியர் பண்ணால் தான் அவங்களுக்கு லைசன்ஸ். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க எவ்ரி இயர். 10% மேக்ஸிமமாக சொல்கிறேன் நான். பட் அதுக்கு கீழே தான் இருக்கும் எப்பயுமே. அந்த எக்ஸாம் வந்து டஃப் எக்ஸாம். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும், படிப்பில் வந்து எல்லாத்த விட நம்ம ஜாஸ்தியாக தான் இருக்கிறோம். லெவல் ஹையஸ்ட் லெவலில் தான். இன்னும் 12th ஸ்டாண்டர்ட் பையன் படிக்கிறது இப்போ காலேஜில் படித்ததெல்லாம் இப்போ 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி தியரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக வருது. அது மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அட்வான்ஸ் லெவலாக இருக்குது. நம்ம மெடிசன் ஃபிலிப்பைன்ஸ்லேயும் படிக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே படிக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் ஃபுல்லாக பயோகெமிஸ்ட்ரி அண்ட் அனாட்டமி ஃபிசியாலஜி, அப்புறம் செகண்ட் இயரில் பேத்தாலஜி பண்ணுறாங்க. அந்த பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்டையும் நான் பார்த்துருக்கேன், நம்மளோட பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்டையும் பார்த்துருக்கேன். பட் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பையனுக்கும் ஈக்குவலாக இருக்குது அது. பட் ஆனால் நம்மளோட சிலபஸ் வந்து வாஸ்ட். இங்கே எம்பிபிஎஸ் பயோகெமிஸ்ட்ரி சிலபஸ், அனாட்டமி சிலபஸ் அண்ட் ஃபிசியாலஜி சிலபஸ். அப்போ வந்து இன்டெப்த்தாக அவங்க படிக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக அவங்க வரணும்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதிட்டு தான் வரணும். ஓகே சார், கல்வியாளராக இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது என்ன, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரும்போதே நம்ம வந்து அதை டிசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பண்ணி போகிறவங்களுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சஸ் குரூப் சூஸ் பண்ணவங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது? அதுலேயும் குறிப்பாக லைஃப் சயின்ஸ் மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படின்னு வரும்போது என்ன எல்லாருக்கும் கனவு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் அது முடியாத போது இன்றைக்கி எவ்வளோ தூரம் மற்ற அலைடு கோர்சஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது, அது எவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்கு, அதை எப்படி படிக்கலாம், எந்த மாதிரியான ஒரு இடத்துல இதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வல்லபாய் சர்தார் பட்டேல் அவர்களுக்கு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சிலையை குஜராத்தில் நிறுவியிருக்கிறார்கள். அதற்கு மத்திய அரசும் ஒரு பெரிய நிதி உதவி செய்திருக்கிறது. மத்தியில் இருக்கிற ஆளும் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் பட்டேல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அவருக்கு இவ்வளவு பெரிய சிலை எடுப்பதில் பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் குஜராத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் என்ன ஒரு பெரிய ஆர்வம் என்னும் கேள்வி இயல்பானது. அவர் குஜராத்துக்காரர் இல்லையா அதனால் என்று மேம்போக்காக சொல்லப்படலாம். அல்லது இந்தியாவினுடைய சமஸ்தானங்களையெல்லாம் ஒருங்கிணைத்தவர் பட்டேல்தான் என்பதால் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவை உருவாக்கியவர் என்கிற அடிப்படையில் அவருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு உண்மை உண்டு. ஆனால் அது மட்டும் காரணமில்லை. பட்டேல் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை அன்பிருப்பதற்கு 2 காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று, அவர் ஒரே நாடு ஒரே பண்பாடு என்கிற அந்த விதத்தில் அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கிறவராக சமஸ்தானங்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார் என்பது ஒரு காரணம் என்றால், அன்றைக்கு காந்தியார் சுடப்பட்ட போது தடை செய்யப்பட்டிருந்த RSS இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவதற்கு உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேலும் ஒரு பெரும் உதவியாக இருந்தார் என்பது இன்னொரு காரணம். 1948 ஜனவரி 30ஆம் தேதி காந்தியார் சுடப்பட்டார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி RSS இயக்கம் தடை செய்யப்பட்டது. ஆனால் அது ஓராண்டிலேயே அந்த தடை நீக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்றால் வல்லபாய் பட்டேல் அவர்கள்தான் காரணம். அவர் எடுத்த முயற்சிகள் தான் காரணம். எனவே அதற்கான நன்றி கடனாக நன்றி வெளிப்பாடாகவும் கூட இந்த விழா இருக்கக்கூடும்.
இந்த சமஸ்தானங்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார் என்றால் அது அத்தனை எளிதில் நடந்துவிடவில்லை. சமஸ்தானங்கள் எப்படி இணைக்கப்பட்டன, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற அந்த சமஸ்தானங்கள் எப்படி இணைக்கப்பட்டன என்கிற வரலாற்றை நாம் அறிந்திருப்போம், நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு 562 சமஸ்தானங்கள் இருந்தன. மிகப்பெரிய சமஸ்தானங்களும் உண்டு, மிக சின்ன ஒரு கிராமத்தின் அளவின் எல்லையில் இருந்த சமஸ்தானங்களும் உண்டு. குறிப்பாக காஷ்மீர், ஹைதராபாத் என்கிற 2 சமஸ்தானங்களை இணைத்தால் அது இங்கிலாந்து நாட்டினுடைய எல்லை பரப்புக்கே சமமாக இருந்தது. அவ்வளவு பெரிய சமஸ்தானங்கள். அப்படியும் உண்டு. திருவிதாங்கூர், கொச்சி போன்ற ஒரு இடைப்பட்ட பரப்பளவை கொண்ட சமஸ்தானங்களும் உண்டு. மிக மிக சிறிய அளவினதாக இருந்த சமஸ்தானங்களும் உண்டு. இவை எல்லாவற்றையும் இணைப்பது என்பது ஒரு பெரிய அறைகூவலாகத்தான் அன்றைக்கு இருந்தது. ஆங்கிலேயர்கள் வெளியேறுகிற போது இவர்கள் அனைவரையும் இந்தியா என்கிற ஒரே நாட்டிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அப்போது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்கிற நாடுகளெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரே இந்தியா என்பதுதான் அன்றைக்கு இந்து மதம் சார்ந்தவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் 1940களில் எங்களுக்கு தனி நாடு வேண்டும், பாகிஸ்தான் வேண்டும் என்று முஸ்லீம் லீக் ஜின்னா தலைமையிலே கேட்க தொடங்கிற்று. இப்போது சமஸ்தானங்கள் என்ன ஆவது? பல சமஸ்தானங்கள் நாங்கள் தனித்துத்தான் இருப்போம், இந்தியாவோடும் சேரவில்லை, பாகிஸ்தானோடும் சேரவில்லை என்று கூறின. ஆனால் 1945இல் ஒரு மாற்றம் வந்தது. ஒரு பெரிய நாட்டுடன் நாம் சேர்ந்து கொள்வது தான் நல்லது என்கிற எண்ணம் வந்து சேர்ந்தது. பிறகு அந்த சமஸ்தானங்களினுடைய மன்னர்களுக்கு இடையிலேயும் கருத்து வேறுபாடுகளும் பிளவுகளும் வந்தன. 1946 டிசம்பரில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுகிற போது, இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் நிர்ணய சபையில் முஸ்லீம் லீக் பங்கெடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சமஸ்தானத்தினுடைய மன்னர்களும் அதில் பங்கேற்க மாட்டார்கள் என்பதாகத்தான் நிலைமை இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் 1947 மார்ச் மாதம் ஒரு பெரிய கூட்டம் நடத்தி அதில் இருவேறு கருத்துகள் இருந்தாலும் இணைய விரும்புகிறவர்கள் இணையலாம் என்று முடிவெடுத்த காரணத்தால் பரோடா, கொச்சி உள்ளிட்ட 8 சமஸ்தானங்களினுடைய பிரதிநிதிகள் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள். இது அவர்களுக்குள் ஏற்பட்ட முதல் பிளவு. ஆனாலும் கூட மிக பெரும்பான்மையான சமஸ்தானங்களை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனவர் யார் என்றால் அது மவுண்ட் பேட்டன் என்று தான் சொல்ல வேண்டும். 1947 ஜூலை மாதம் தில்லியில் அவர் ஒரு பெரிய சமஸ்தான மன்னர்களின் மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டிலே தான் மவுண்ட் பேட்டன் அவர்களையெல்லாம் சமாதானம் செய்து, நீங்கள் இந்தியா என்கிற பெரிய நாட்டிற்குள்ளும் ஒரு சிலர் பாகிஸ்தான் என்கிற நாட்டிற்குள்ளும் நீங்கள் இடம்பெறுவதன் மூலமாகத்தான் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும், சின்ன சின்ன நாடுகளாக இருப்பது சரியில்லை என்கிற அளவுக்கு அவர்களை சமாதானப்படுத்தியவர் மவுண்ட் பேட்டன். ஆனால் அப்போதும் கூட பிடிவாதமாக நாங்கள் இந்தியாவுக்குள் வரமாட்டோம், நாங்கள் தனி நாடாகத்தான் சுதந்திரமுடைய ஒரு சமஸ்தானமாகத்தான் இருப்போம் என்று சொன்னவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த சிபி ராமசாமி ஐயர். அவர் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த சிபி ராமசாமி ஐயருக்குத்தான் பல பொறுப்புகளும் வந்து சேர்ந்தன, பல மரியாதைகளும் அளிக்கப்பட்டன. அது ஒரு கதை. சிபி ராமசாமி ஐயர் என்னதான் இந்திய ஒற்றுமையெல்லாம் எதிர்த்தாலும் அவர் மீது அவர்கள் கோபம் கொள்ளவில்லை, அவர்களை சேர்த்து கொண்டார்கள். ஆனாலும் கூட சில சமஸ்தானங்கள் இறுதி வரையில் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இருப்பினும் 1947 ஆகஸ்ட் 15 அன்று அன்றைய அரசியல் நிர்ணய சபையில் பேசிய மவுண்ட் பேட்டன் வெளிப்படையாக அறிவித்தார், 562 சமஸ்தானங்களில் ஏறத்தாழ 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இணைவதற்கு சம்மதித்து விட்டன என்று ஒரு பெரிய ஆரவாரத்திற்கு இடையில் அவர் அதனை அறிவித்தார். 3 பெரிய சமஸ்தானங்கள் நாடுகளோடு இணைய மறுத்து விட்டார்கள். ஒன்று காஷ்மீர், இன்னொன்று ஹைதராபாத், மூன்றாவது ஜுனாகத். ஜுனாகத் என்பது குஜராத்துக்கு அருகிலே தான் இருக்கிறது. இந்த 3க்குமான ஒரு வேறுபாடு, காஷ்மீரிலும் ஹைதராபாத்திலும் மன்னர்கள் யார், ஜுனாகத்தினுடைய மன்னர் யார் என்பதுதான்.
காஷ்மீரத்தை பொறுத்தளவு மன்னர் இந்துவாக இருந்தார், மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். ஜுனாகத்தில் மன்னர் இஸ்லாமியராக இருந்தார், மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக இருந்தார்கள். அப்படியே நேர் எதிராக இருந்தது. இந்தியாவை பொறுத்தளவு இந்தியாவோடா அல்லது பாகிஸ்தானோடா யாருடன் நீங்கள் சேருகிறீர்கள் என்பதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஜுனாகத்திலே சொன்னது. பாகிஸ்தான் ஏற்கவில்லை. யாரோடு இணையலாம் என்கிற பொது வாக்கெடுப்பை காஷ்மீரில் நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் சொன்னது. இந்தியா இணங்கவில்லை. ஏனென்றால் அங்கே வாக்கெடுப்பு நடத்தினால் இஸ்லாமியர்கள் அதிகம் பாகிஸ்தான் பக்கம் போவார்கள், இங்கே வாக்கெடுப்பு நடத்தினால் இந்துக்கள் அதிகம் இந்தியாவின் பக்கம் வருவார்கள். எனவே காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பை இந்தியா ஏற்கவில்லை, ஜுனாகத்தில் பொது வாக்கெடுப்பை பாகிஸ்தான் ஏற்கவில்லை. ஆனாலும் ஜுனாகத்தில் இருந்த மக்கள் அவர்கள் வெளியிலே வந்து அந்த மன்னருக்கு எதிராக போராடத் தொடங்கினார்கள். இந்திய அரசினுடைய பின்புலம் இருந்தது. 1947 அக்டோபரில் அந்த மன்னர் அங்கிருந்து தப்பித்து பாகிஸ்தானுடைய தலைநகரம் கராச்சிக்கு போய்விட்டார். அதற்கு பின்னால் 48 பிப்ரவரி மாதம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஜுனாகத் இந்தியாவோடு இணைத்து கொள்ளப்பட்டது. காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படவும் இல்லை. நடத்தப்பட வேண்டும் என்று கேட்ட ஷேக் அப்துல்லாவுக்கு 20 ஆண்டுகள் சிறைவாசம்தான் மிஞ்சியது என்பதும் நம் வரலாறு. தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 358 வகையான மருந்துகளை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக இந்த சாரிடான் போன்ற மருந்துகள் வந்து தடை செஞ்சுருக்காங்க. இந்த சாரிடான் வந்து எப்போ வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாளாக இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த சாரிடான் இல்லாமல் நிறைய மருந்துகளையும் தடை செஞ்சுருக்காங்க. இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இதை ஏன் தடை செய்யலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த மருந்துகளுடைய பாலிசிஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது வந்து 3ஆம் உலக நாடுகள் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இவங்க வந்து என்னென்னா, இந்த மருந்து முதலாளிகள் இவங்க தான் வந்து இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிற மிகப்பெரிய வல்லுநர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சா அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பேட்டன்சி வாங்கி அதை வந்து ரொம்ப விலை உயர்ந்த விலைக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதில் பெரிய லாபத்தை எடுத்து, அதுக்கப்புறம் அந்த மருந்துடைய பேட்டன்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஏதாவது வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து அந்த மருந்துடைய எஃபிகசி, அதாவது எஃபெக்ட் குறைஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்தை தூக்கி இந்த 3ஆம் அதாவது 3rd டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து நிறைய டம்ப் பண்ணுவாங்க. அப்போது உற்பத்தியானது எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய 3ஆம் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மருந்துகள் வந்து வெளிநாடுகளில் தடை செய்த மருந்துகள் எல்லாமே இந்தியாவில் ரொம்ப பெருமளவில் ஈஸியாக புழங்குற ஒரு வழக்கம் பார்க்கலாம். ஈஸியாக நீங்கள் மருந்தும் வாங்க முடியும். அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்க முடியும். இப்போ இதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் சேஃப்டி அண்ட் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இந்த எஃப்டிஏ அப்ரூவ்டு ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரக்ஸ் தான் இருக்கும். இந்த ட்ரக்ஸ், இந்த அப்ரூவ்டு ட்ரக்ஸ் இல்லாமல் நிறைய காம்பினேஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மாத்திரைன்னா, இப்போ ஒரு மாத்திரையிலே 4 விதமான கலவைகள் சேர்ந்த மாத்திரைகள் வரும். அதாவது வந்து நீங்கள் இந்த சாரிடானில் பார்த்திங்கன்னா பேராசிட்டமாலும் இருக்கும், அதிலே வந்து கோல்டுக்கும் மாத்திரை இருக்கும், காஃபுக்கும் மாத்திரை இருக்கும். அப்போ என்னென்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபீவர்னு வச்சுக்கங்களேன், தேவையில்லாமல் மற்ற மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தலைவலினா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி. அப்போ அதுவும் கெமிக்கல், அது போய் உங்களுக்கு உடம்புல ஏற்படுத்தும், நிறைய பாதிப்புக்கு ஏற்படுத்தும். இப்போ ஏன் சார் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னா, மாத்திரைன்றது கெமிக்கல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமலும் இருக்க முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா, எதுவுமே என்னுடைய மருந்து எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ரொம்ப நம்புறது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ரிஸ்க் ரேஷியோன்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து இந்த மருந்தாலும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நிறைய இருக்கும்போது, ரிஸ்க் கம்மியாக இருக்கும்போது அந்த மருந்தை வந்து பயன்படுத்தணும். இந்த இடத்துல தான் வந்து வெளிநாடுகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த மருந்துகளை கையாளுறாங்க. நம்ம வந்து என்னென்னா, இதை பற்றி அறிஞ்சிக்காமல், நம்ம மருத்துவர்கள் இதை பற்றி தெரியாமல் என்ன பண்ணிடுறதுன்னா,
மருந்துகளை வந்து சகட்டு மெனிக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு கடைசியில் இந்த சிஸ்டத்துக்கு மேலே ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணாதான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த டாக்டர்ஸ் மேலே இருக்கிற ஒரு தவறான புரிதல் வந்து போகும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்னாலே மருந்துகள் வந்து தேவையில்லாத மருந்துகள்லாம் கொடுக்குறாங்கன்ற ஒரு எண்ணம் போகணும். இது போனால் தான் டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மருந்து எழுதுறதுக்கு முன்னாடி இது எதுக்காக கொடுக்குறோம், இதனால் என்ன பிரச்சனை சால்வ் ஆகும், இதனால் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வரும், இதில் இந்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த மருந்தை ஏற்றுக்கும் போது பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இதை பண்ணலைன்னா நம்ம மக்கள் வந்து என்ன சொல்கிறது, போலி மருத்துவர்கள், அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கஷாயம் சூரணம், இது அதாவது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மருந்துகள் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மருத்துவர்கிட்டையும் நீங்கள் போய் இதில் என்ன கலந்துருக்குன்றது தயவு செஞ்சு கேட்கணும். நான் என்ன எடுத்துக்கிறேனோ அது எனக்கு தெரியணும். இந்த ஆங்கில மருத்துவத்தில் அதை பற்றி எல்லாமே எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் வெறும் ஒரு குட்டி குட்டி மாத்திரையோ இல்லை ஒரு பேர் எழுதாத ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே எடுத்துக்கும் போது அது ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்கன்றதும் தெரியாது. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் எடுத்துக்கிற மருந்து என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுவும் தெரியாமல் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் யாருமே எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் என்ன மருந்து எடுத்தாலும் அதை பற்றி எல்லா டீட்டெயிலாக கேட்கணும். அதே நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி அவங்களா மருந்து எடுத்துகிட்டு இல்லை அந்த மருந்தை பற்றி தவறாக புரிஞ்சிக்கிட்டு இல்லை அப்ரூவ்டு வெப்சைட்ஸில் போய் நீங்கள் வந்து மருந்து பற்றியோ நோயை பற்றியோ பார்க்கணுமே தவிர இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணுமே தவிர நீங்களாக பார்த்து நீங்களாக இது பண்ணி பெரிய குழப்பத்தையும் அந்த மருத்துவ முறை மேலேயே ஒரு அவநம்பிக்கையும் இதனால் ஒரு பெரிய என்ன சொல்கிறது மன உளைச்சல் வந்து மக்களுக்கும் ஆகுது. அதனுடைய வெளிப்பாடு வந்து டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து ஒரு நோய் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது எந்த ஒரு சிஸ்டத்தையும் நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லாஸ் மூலிமா அதை வந்து மக்களிடையே கொண்டு போகணும். அதை யார் எழுதுகிறாங்களோ அவங்க வந்து உண்மையான பதிவு பெற்ற மருத்துவரான்னு பார்க்கணும். அந்த மருத்துவர் வந்து இந்தந்த மருந்துகள் தான் பரிந்துரைக்கணுன்ற ஒரு அறிவுரையும் அவங்களுக்கு கொடுக்கணும். தேவையில்லாத மருந்துகள் வந்து சமுதாயத்தில் புழக்கத்தில் விடக்கூடாது. இப்போ இதுக்கு மிகப்பெரிய பங்கு அரசுக்கு தான் இருக்குது. அப்போது என்னென்னா இந்த அரசு தான் இவங்களை எல்லாரையும் கண்காணிக்கணும். அதை விட்டுட்டு மருத்துவரை குறை சொல்லியோ மக்களை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. அப்போது நீங்கள் எந்த சிஸ்டம் மெடிசனாக இருந்தாலும் அந்த மருந்துக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்க முடியாது. அதே அந்த மருத்துவர் வந்து என்ன படிச்சிருக்காரு, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்காம ஒரு மருந்தை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரியாத மொழி புரிந்து கொள்க. சுரங்கள், ராகங்கள், பாவங்கள், தாளங்கள் இவைகள் எல்லாம் வேறு மொழி. தமிழுக்கு சொந்தமல்ல என்பவர்களும் இருக்கிறார்கள். காலையில் பாடுகின்ற பாடல் பூபாளம். அது பழந்தமிழ் இலக்கியத்தில் மருதப்பண் என்று கூறப்படுகிறது. மாலையில் பாடப்படுவது சங்கராபரணம். அது செவ்வழிப்பண் என்று கூறப்படுகிறது. ஆரோகணம், அவரோகணம், கமகம் என்பதை தமிழில் ஏற்றம், இரக்கம், அலுக்கல் என கூறப்படுகிறது. நமக்கு பெரும்பாலும் புரிந்த மொழியில் சொல்வது புரியாது, புரியாத மொழியில் சொல்வதுதான் புரியும்.